Hi friends, welcome to Sujit View. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா chicken biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். I can't think. What am I supposed to? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/2 கிலோ சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸு, 100 ml எண்ணெய், ஒரு பிரிஞ்சி இலை, 6 கிராம்பு, 4 ஏலக்காய், பட்டை ஒரு சின்ன 4 துண்டு, தனி மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு 5 கிராமு, கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, வெங்காயம் 200 கிராமு, தக்காளி 200 கிராமு, புதினா 1/4 கட்டு, மல்லி 1/4 கட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 100 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு போட்டு அரைச்சிருக்கோம். அதில் பாதி எடுத்துக்கிறோம் 1/2 கிலோவுக்கு. நெய், பச்சை மிளகாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுப்போம். பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னாக்கா அதில் வந்து ஆயிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து ஒரு கலருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 3 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அப்படியே ஊறிட்டு இருக்கும். நடுவில் இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க, இல்லைனாக்கா அடி பிடிச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு கிளறு, ஒரு நிமிஷம். நம்ம ஏன் இப்போ மிளகாத்தூள் போடுறோம்னாக்கா, இப்போ போட்டாக்கா பிரியாணிக்கு நம்ம கலர் சேர்க்க தேவையில்லை, இதிலே கலர் வந்துடும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, வதக்கியாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுவும் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னாக்கா எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 கிண்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன சேர்க்குறோன்னாக்கா அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த டைமில் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் ஒரு கிளறு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இஞ்சி பூண்டும் வதங்கிடுச்சு, அதனுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் நான் ஃபஸ்ட்டு சொல்லலை, மறந்துட்டேன். 100 ml தயிர் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்துட்டு அதுவும் ஒரு கலர். ஒரு கிண்டி விட்டுட்டு அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. அதையும் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். என்ன பண்ணுறோன்னாக்கா அதில் உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த டைமில் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு ஒரு கிளறிடுங்க.
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த கிளாஸில் தான் வந்து 2 கிளாஸ் நான் எடுத்திருந்தேன் அரிசி. இப்போ அதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் கணக்கு பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ 2 கிளாஸ் எடுத்துருக்கோம், அதனால் 3 கிளாஸ் தண்ணி இதை எடுத்துருக்கோம். இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி வச்சுருங்க. ஒரு கிண்டிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். இப்போ நமக்கு தண்ணி கொதிக்கிற நேரத்துக்கு நம்ம அரிசியை வடிகட்டி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ தண்ணி கொதிச்சிச்சான்னு பார்ப்போம். தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு திரும்ப தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் திரும்ப கொதிக்க விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். அது பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு திரும்ப தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் ஒரு இது மாதிரி தோசைக்கல்லை எடுத்து வச்சு அடுப்பை பற்ற வச்சு சூடு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ கொதிச்சுட்டு இருக்குது, எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அதில் அரிசியை போட்டுக்குவோம் சார் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியை போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா லைட்டாக ஒரு கிளறு கிளறி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம வந்து உப்பு காரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயிலெலாம் நகர்த்தி விட்டுட்டு எடுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரம் எப்படி இருக்கணும்னாக்கா கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கிளறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகம் கிளறாதீங்க, இந்த ஓரத்தில் லைட்டாக ஒரு இது பண்ணுங்கள், இல்லைனாக்கா அரிசி உடஞ்சிடும், முழுசாக வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசிக்கு லெவலாக வந்துடுச்சு தண்ணி, அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா அதில் நெய் சேர்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ அதில் தட்டைப்பட்டு மூடி இப்போ தம் வைக்க போகிறோம். நம்ம தட்டைப்பட்டு மூடிக்கிங்க. மூடிக்கிட்டு பக்கத்தில் வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் தோசைக்கல், அது மேலே தூக்கி வச்சுடுங்க. தூக்கி வச்சுட்டு அந்த அடுப்பையும் சிம்மில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்டுக்காக அது மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி மேலே வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டுடுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. இப்போ நம்ம இதை பெரட்டி விடலாம். பிரியாணியை பார்த்து மெதுவாக அந்த ஓரத்துலேயே எடுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உடையாமல் வரும் நமக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடிப்பிடிக்கல, தனித்தனியாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தனித்தனியாக உதிரியாக வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும்
ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.